வணக்கம். நான் வந்து சூரிய பிரபா காளிராஜன். ஏற்கனவே 2-3 நாளாக போலீஸ் ஸ்டேஷனில் வந்து என்ன பிரச்சனைக்காக அலைஞ்சிட்டு இருக்கீங்க நான் ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இங்கே என்கொயரிக்காக வந்திருந்தோம். இன்றைக்கி லாஸ்ட் ஒர்க்கிங் டே. இருந்தாலும் இங்கே வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இன்வெஸ்டிகேஷனுக்காக கூட்டிகிட்டு வரோம்னு சொல்லி என்னென்னமோ ட்ராமா பண்ணுறாங்க. மீடியா வரணும்னு கேட்டு மீடியா ஃபோன் பண்ணி கேட்டால் சம்மந்தப்பட்டவங்களாம் மென்டலி ப்ராப்ளம் உள்ளவங்க தயவு செஞ்சு மீடியா வராதுன்றாங்க. ஸோ இங்கே இஷ்யூஸ் இருக்குது. நாங்களும் எவ்வளவோ வந்து பொறுமையாக பேசி பார்த்துட்டு இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வரக்கூடாதுன்னு இப்போ இருக்கிற கடைசி சூழ்நிலை எங்களுக்கு இருக்கிற கடைசி ஒரே ஒரு வெப்பன் வந்து மீடியா அப்படின்றதுனால தான் என் கூட வந்தவங்களே இது பண்றாங்க. இப்போ என் கூட வந்தவங்களே ஒவ்வொருத்தரையா டீடைன் பண்றாங்க. அவங்க அட்வொகேட் சைடு பேசினாங்கிறதுக்காக மட்டும் தான் நாங்க வந்து இறங்கி வந்து பேச வந்தோம். டிஜிபி ஆஃபீஸ்க்கு போகணும்னு சொல்லி தான் இன்னைக்கு சொன்னாங்க. ஏன்னா இங்க வந்து இன்ஸ்பெக்டர் இங்க மொத்தம் 12 ஜூரிஸ்டிக்ஷன்ல நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு கம்ப்ளைண்டா ஒன்னொன்னா தான் விசாரிக்க முடியும். ஏன்னா இங்க ஜூரிஸ்டிக்ஷன் பெரிய விஷயம். இன்னைக்கு வரைக்கும் அவர் 0 எஃப்ஐஆர் எனக்கு கொடுக்கவே இல்லை. இங்க 0 எஃப்ஐஆர் கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியாதா? இன்ஸ்பெக்டருக்கு புது மேனுவல்ல 0 எஃப்ஐஆர் ஒன்று இருக்குல்ல, ஏன் அவங்க இப்போ வரைக்கும் 0 எஃப்ஐஆர் போடல? இந்த வீடியோ பாக்குறவங்களும் சரி, என்கிட்ட வந்து உங்களுக்கு எந்த அமைப்பு மூலமா சப்போர்ட் வேணும் இல்ல யார் மூலமா சப்போர்ட் வேணும்னு இத்தனை நாள் 1 மாசமா கேட்டவங்க நிறைய பேர்கிட்ட நான் சொன்னேன். இந்த பிரச்சனை 1 to 1 தீர்க்க முடியலன்னா நான் பேசுறேன்னு. ஆனா இங்க 1 to 1 தீர்க்கிற மாதிரி இந்த நிலைமையில ஏன்னா சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் வந்து என்னமா அவங்க பக்கம் எந்த தப்பு இல்லாத மாதிரி இன்வெஸ்டிகேஷன் நடக்கிற மாதிரி தெரியல. எங்களுக்கு வேற வழியும் தெரியல. ஸோ அதனால நாங்க இப்ப என்ன பண்றோம்னா விமன் விங்ஸ்க்கு போங்க. நாங்க விமன் விங்ஸ்க்கு நாங்க 181க்கு கால் பண்ணிட்டோம். பண்ணியும் கூட இப்ப எங்களுக்கு வந்து அவங்கள ஒப்படைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அட் எனி காஸ்ட் இதோட டீவியேஷன் என்ன ஆனாலும் இங்க H1 போலீஸ் தான் வந்து அதுக்கு பொறுப்பு.